ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈஸி எம்படட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பேசிக்காக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். அந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் கொஞ்சம் எப்படி ஒர்க் ஆகும் அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் டயக்ராம்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், அப்புறம் ஒரு பஸ் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் ஒரு இன்புட் அவுட்புட் சிஸ்டம் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு மெமரி சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான் நம்ம இதிலெல்லாம் என்ன பண்ணுவோன்னா கீபோர்ட் ஆகட்டும், மவுஸு இதெல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் மெமரியில் வந்து நமக்கு டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரின்னு 2 இருக்கும். அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, ஒரு அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்குது, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து ரிஸ்க் ஆர்கிடெக்சரை வந்து குறிக்கும். ரிஸ்க்குனா என்ன, சிஸ்க்குனா என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் ஆர் சிஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இது எப்படி ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணால் தான் அந்த ரிஸ்க் விசஸ் சிஸ்க் வந்து நமக்கு புரியும். இப்போ இந்த ரிஸ்க்கு இது தான் நம்ம இப்போ பார்க்குறது. ஸோ பேசிக்காக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் யூனிட்டு, அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டு, ரெஜிஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். இந்த அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டோட ஒர்க் என்னென்னா சொல்கிற மாதிரி நம்ம மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸு, அப்புறம் லாஜிக்கல் ஒர்க்ஸ் இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஎல்யூ வந்து பண்ணும். அதுக்கடுத்து வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அது என்ன பண்ணுன்னா ஃபெச்சு, டீகோட், எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம இந்த ஃபெச்சு, டீகோட், எக்ஸிக்யூட்டை பற்றி அடுத்து வர ஸ்லைட்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டெடிகேட்டட் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 12 ரெஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கும் நமக்கு. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஸ் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மெமரி யூனிட் வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ரெஜிஸ்டர்ஸில் தான் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்புட் அவுட்புட் வழியாக வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1, அப்புறம் 2, அப்புறம் 3 அப்படின்னு நான் அனுப்புகிறேன். என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அனுப்புகிற வேல்யூ வந்து இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இதுக்கடுத்து தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1, 2, 3 வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஏஎல்யூ வந்து டேரெக்டாக இந்த 1, 2, 3 இதுலேருந்து எடுத்துக்கும். நம்ம வந்து ஏஎல்யூ வந்து டேரெக்டாக மெமரி ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதனால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎல்யூ பக்கத்துலேயே இந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறனால ஏஎல்யூனால் இதை ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து ப்ராசஸிங் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த டெடிகேட்டடான ரெஜிஸ்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டெடிகேட்டட் ரெஜிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்னு இருக்கும், ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும், ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேசிக்காக இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டரு, ஸ்டாக் பாயிண்டர் இது எல்லாமே வந்து ஆர்ம் ஆர்கிடெக்சரில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதுக்கடுத்து வந்து ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும். ஸ்டாக் பாயிண்டர் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் ஸ்பேஸுக்கு எல்லாமே வந்து ஒரு டைனாமிக்கான அட்ரஸை வந்து அது வந்து ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளாக்ஸ் இருக்கும். லைக் இப்போ ஏஎல்யூவோட அவுட்புட் என்னது, இப்போ ஏஎல்யூவில் வந்து நம்ம ஏதாவது ஆட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம் என்னது, கேரி என்னது, இப்போ ஏதாவது கேரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் தான் வந்து நமக்கு அப்டேட் ஆகும்.
இதுக்கு அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கோடு ஆர் ஆப்ரண்ட் வந்து இருக்கும். இப்போ ஆப்ரண்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், லைக் அடிஷனா சப்ராக்ஷனா, அப்புறம் அது போக என்ன வேல்யூஸ் இருக்குது, அதான் வந்து இந்த ஆப்ரண்ட்டு. அடுத்து வந்து பேரலல் போர்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அட் அ டைம் இதான் வந்து பேரலல் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட் அ டைம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஜிட்டல் டேட்டாஸ் வந்து மூவ் ஆகும். வேறு சீரியல் போர்ட்டில் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து பிட் பை பிட்டாக போகும், லைக் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து மூவ் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த பேரலல் போர்ட்டுக்கும் சீரியல் போர்ட்ஸுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸு. இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பஸ் சிஸ்டம் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து மொத்தமாக 2 இருக்குது. ஒன்று வந்து மெமரி அட்ரஸ் பஸ், மெமரி டேட்டா பஸ்ன்னு இருக்குது. இந்த மெமரி அட்ரஸ் பஸ்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரி இதோடைய அட்ரஸஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து அந்த ப்ரோக்ராம் மெமரின்னு வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் பஸ் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பிளாக்கை வந்து ஆக்சஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக்கோட அட்ரஸ் வந்து 0x20 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்ரஸை வந்து இந்த அட்ரஸ் பஸ் வழியாக தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேட்டா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 10011 அப்படின்னு இருக்குன்னா இதையை வந்து டேட்டா பஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டேட்டா பஸ். இந்த டேட்டா பஸ் வழியாக என்ன ஆகும்னா நம்மளோட சிபியூ இருக்குல்ல, நம்மளோட சிபியூ வந்து ஃபெச் பண்ணிக்கும் இந்த அட்ரஸ் பஸ் ஆகட்டும் டேட்டா பஸ் ஆகட்டும். அட்ரஸ் பஸ்ஸுங்கிறது இந்த டேட்டா வந்து எந்த இடத்துல வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதா இந்த அட்ரஸ் பஸ். டேட்டா பஸ்ஸில் வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். இதுலேருந்து இந்த 1001ங்கிறது சிபியூக்குள்ளே போகும். அந்த சிபியூவில் இருக்கிற ரெஜிஸ்டர்ஸில் இந்த 1001ங்கிறது ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அதை வந்து ஏஎல்யூ வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து பேசிக்காக நடக்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் மெமரி மேப்னு ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் இந்த மெமரி. இப்போ இதான் மெமரி கரெக்டாக. ஸோ இந்த மெமரி வந்து எப்படி மேப் பண்ணுறது, லைக் இப்போது இது வந்து ஒரு அட்ரஸுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து குறிக்கும். அது என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத இந்த மெமரி மேப் தான் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த சைக்கிள் ஆஃப் த கம்ப்யூட்டரை பற்றி பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த பிளாக் டயக்ராம்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் ஏஎல்யூவை இந்த ரெஜிஸ்டர்ஸ்லேயுமே கண்ட்ரோல் பண்ணும். அதில் மெயினாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபெச்சு, டீகோடு, எக்ஸிக்யூட்டுன்னு 3 இது வந்து இருக்குது. ஃபெச்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் வழியாக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மெமரியில் இருந்து என்ன விஷயத்தை நம்ம ப்ராசஸ் பண்ணணுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபெச் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அடுத்து வந்து நம்ம டீகோட் பண்ணுறோம். எப்படின்னா த்ரூ ஏஎல்யூ வழியாக. ஏஎல்யூ என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸிக்யூஷனை வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா 10 அப்புறம் 20 அப்படிங்கிற இந்த 2 நம்பரை நான் ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் பஸ் வழியாக இந்த 10 வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட சிபியூ வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ இதை என்ன ஆகுனா டேட்டா பஸ் வழியாக என்ன ஆகுனா இந்த 10ம் இந்த 20ம் வந்து நமக்கு வந்து இந்த சிபியூவோட ரெஜிஸ்டர்ஸ்க்கு காப்பி ஆகும். அதுக்கடுத்து ஆப்ரண்டும் நமக்கு வந்து ப்ரோக்ராம் மெமரியிலேருந்து வரும். இப்போ ஆப்ரண்டுங்கிறது அடிஷன் கரெக்டாக. இப்போ என்ன ஆகுனா இந்த அடிஷனும் ஏஎல்யூக்குள்ளே வந்து நமக்கு வந்து 10 + 20 = 30 அப்படிங்கிறத திரும்பி இந்த மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி விடும். அதான் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபெச்சு, டீகோடு, எக்ஸிக்யூட். இப்போது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆகட்டும், ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஆகட்டும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபெச்சு, டீகோட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறது தான் 1 மிஷின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிஷின் சைக்கிள் அப்படின்னா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர் which the fetch the instruction, decode the instruction, அப்புறம் execute the instruction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்இடியை வந்து பிளிங்க் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபெச் பண்ணுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, டீகோட் பண்ணுது, அப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த எல்இடியை வந்து நமக்கு வந்து பிளிங்க் பண்ண வைக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் 1 மிஷின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பேசிக்காக வந்து ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் லேயர்.
இப்போ இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா எப்படி ஒரு கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் லேயர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கடுத்து இந்த ரெஜிஸ்டர்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் ஈஸி எம்பெடடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.